ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி வந்துங்க சம்மர் ஸ்பெஷலாக பனானா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேனுங்க. அதுக்கு வந்து 2 பனானா எடுத்துருக்கேனுங்க, 2 வாழைப்பழம். அது நான் வந்து நார்மல் பழமாக இருந்துக்காட்டி 2 எடுத்துக்கிறேனுங்க. நீங்கள் செவ்வாழைப்பழம் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 1 எடுத்தால் போதுங்க. 2 டம்ளருக்கு மில்க் ஷேக் தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்துங்க முந்திரி எடுத்துக்கிறேனுங்க. கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியை ஒரு 7-8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேனுங்க. அடுத்தது வந்து பாதாம் பருப்பு வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேனுங்க. அடுத்து வந்து பேரிச்சம்பழங்க, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஹெல்த்திக்காக 4 வந்துங்க தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சப்ஸா சீடுங்க, இது வந்து தண்ணியில் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேனுங்க. அடுத்து வந்து மில்க் ஷேக்கு தேவையான பாலுங்க, இது வந்து காய்ச்சி ஆற வச்சுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஜில்லுன்னு எடுத்து வச்சுக்கிறேனுங்க. ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்தேன், நல்லா ஜில்லுன்னு இருக்குது, இதில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, அடுத்து வந்து பனானா வந்து தோலை உரிச்சிட்டுங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பனானா உரிச்சுங்க நம்ம மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நீங்கள் ரொம்ப சின்ன பழமாக இருந்தால் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 பழம் போட்டுக்குங்க. இல்லாட்டி பெரிய பழமாக இருந்தால் 1 பழமும் போட்டுக்கிங்க போதும் ஒரு டம்ளருக்கு. அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிங்க, கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இனி வந்துங்க மீதி இருக்கிற பாலையும் ஊற்றிங்க ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மறுபடி பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. இது கூட வந்துங்க சப்ஸா சீடை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுலாங்க. சப்ஸா சீடெலாம் வந்துங்க இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சிங்க. அதனால் வந்து ஜூஸில் வந்து அடிக்கடி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலும் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க. ஒரு ஜூஸ் பவுல் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பனானா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மில்க் ஷேக் வந்து கையிலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்பவே ஹெல்த்திங்க உடம்புக்கு. அதனால் வந்து இது வந்து அடிக்கடி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டேஸ்ட்டான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஜில்லுன்னு பரிமாறினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் மேலே வந்து லைட்டாக தூவிக்கலாம். பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்துங்க பொடி பண்ணி மேலே வேணாலும் தூவிக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.